பானு, உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி தற்போது பார்படாஸ் நகரில் சிக்கி இருக்கிறது. அங்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான புயலானது, அந்த பெரில் என பெயரிடப்பட்டுள்ள அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான பெரும் புயலானது பார்படாஸ் நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதில் மற்றொரு சிக்கல் என்னவென்றால், இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தங்கியிருக்கும் அந்த ஹில்டன் ஹோட்டல் பார்படாஸில் கடற்கரை ஓரம் தான் அமைந்திருக்கிறது. இதனால் பார்படாஸ் அருகே அந்த புயல் கரையை கடக்கும் போது இந்திய வீரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தியுள்ளன. வெற்றி கோப்பையோடு, உலக கோப்பையோடு நாடு திரும்பும் இந்திய அணி வீரர்களை வரவேற்பதற்காக டெல்லியில் பிசிசிஐ, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மிகச்சிறப்பான ஏற்பாடுகளையும் மிக பிரம்மாண்ட வரவேற்பையும் அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு புறப்பட வேண்டிய அந்த விமானமானது புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக அனைத்து விமானங்களும் பார்படாஸ் நகரில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் சர்வதேச ஊடகங்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் விளம்பரதாரர்கள் உள்ளிட்ட அனைவரும் பார்படாஸ் நகருக்குள் பெரில் புயல் எந்த நேரம் தாக்கும் என்பது தெரியாமல் முடங்கி இருக்கின்றனர். ஏற்கனவே இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி நடைபெறும் போதே இந்த வெப்பமண்டல புயலானது பார்படாஸ் நகரை தாக்குமானால் ஒரு வாரம் கழித்துதான் இறுதிப் போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் சற்று தாமதமாக வந்ததால் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி நடைபெற்று கோப்பையும் வென்று இன்று நாடு திரும்ப இந்திய அணி வீரர்கள் வெற்றி களிப்போடு காத்திருந்த சூழ்நிலையில் இப்போது புயல் எச்சரிக்கையால் பார்படாஸ் நகரிலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய அணி கிரிக்கெட் வீரர்கள் எப்போது பார்படாஸ் ஹில்டன் ஹோட்டலில் இருந்து நியூயார்க் வழியாக துபாய் சென்று துபாயிலிருந்து இன்று நாடு திரும்புவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வென்று மேலும் 1-2 நாட்கள் ஆகலாம் என்றும், பெரில் புயல் கரையை கடந்த பிறகே இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் நாடு திரும்புவார்கள் என்பதால் நாளை அல்லது நாளை மறுதினம் தான் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் புறப்பட்டு அதன் பின்னரே தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர்களும் பிசிசிஐ மற்றும் தலைவர்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட எல்லோரும் 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை கைப்பற்றியுள்ள இந்திய அணிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரில் புயலால் பார்படாஸ் நகரில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சிக்கி இருக்கிறார்கள். எப்போது நாடு திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எகிரியுள்ளது. பானு.